ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் மோட்டார் அப்படின்னா என்ன? அது சம்மந்தமா என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத தான் பார்த்துட்டுருக்கோம். அதில இதுவரைக்கும் மோட்டர்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு? அது எப்படி வேலை செய்யுது? அதில என்னென்ன டைப்ஸ் இருக்கு? அந்த நேம் பிளேட்ல எப்படி நம்ம பார்த்து ஈஸியா புரிஞ்சுக்கிறது? அதோட கனெக்ஷன்ஸ் எப்படி ப்ராப்பரா பண்ணணும்? மோட்டார் ரெகுலர் என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்ணணும்? ஸ்டார்ட்டர பொறுத்தவரைக்கும் டியூவல் ஸ்டார்ட்டர், சாலிட் ஸ்டார்ட்டர், அதனோட பவர் சர்க்யூட், கண்ட்ரோல் சர்க்யூட், ட்ரபிள் ஷூட்டிங், விஎஃப்டி அப்படின்னா என்ன? அது எப்படி வேலை செய்யுது? அதனோட பல்ஸ் வித் மாடுலேஷன் என்ன அப்படின்றத பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் ராக்வோல் டிரைவ்ல இருக்கக்கூடிய மாடல்ஸ நம்ம கிலோவாட் பிளஸ் அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாரி எப்படி நம்ம சூஸ் பண்றது அப்படின்றத பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் பவர்ஃப்ளெக்ஸ் 40Pயோட கனெக்ஷன்ஸ், அதாவது கீபேட் ஸ்டார்ட் கனெக்ஷன்ஸ், 2 ஒயர் கனெக்ஷன், 3 ஒயர் கனெக்ஷன்ஸ், அந்த ப்ரோகிராமிங்லாம் எப்படி பண்ணணும், அதாவது பேராமீட்டர்ஸ் எப்படி நம்ம ப்ராப்பரா செட் பண்றது அப்படின்றத பத்தி பார்த்தோம். இப்போ அதோட கன்டினியூட்டியா 525 டிரைவோட செட்டப் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அது எப்படி பார்க்க போறோம்னா, நம்ம டிரைவ் எக்ஸிக்யூட்டிவ் சாஃப்ட்வேரோட கனெக்ட் பண்ணி அதே மாதிரி கீபேட் ஸ்டார்ட், 2 ஒயர் கனெக்ஷன், 3 ஒயர் கனெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி பண்றது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். என்ன திடீர்னு இந்த டாபிக் பத்தி பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ல இருந்து மேனேஜர் எப்படி ஆகுது அப்படின்ற சீரிஸை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அது எப்படி டேரக்டா மேனேஜர் ஆக முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஐ பட்டன்ல கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. அதில் என்ன பார்த்தோம், ஆரம்பத்துல இருந்து ஒரு 5 விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா, வாய்ப்பு கிடைக்கும்போது சரியான நேரத்தில் நம்ம லீடர் ஆகலாம்னு சொல்லி பார்த்தோம். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஸ்கில், அது சம்பந்தமான எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக உங்கள் கரியரை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்ல என்ன சீக்வன்ஸில் டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்கான ரூட் மேப் டெவலப் பண்ணியிருக்கோம். அந்த ரூட் மேப்பில் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, மோட்டர்ஸ் அண்ட் ஸ்டார்டர்ஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அந்த மோட்டர்ஸ் அண்ட் ஸ்டார்டர்ஸில் நம்ம பவர்ஃப்ளெக்ஸ் 525 டிரைவர் டிரைவ் எக்ஸிக்யூட்டிவ் சாஃப்ட்வேரோட சேர்த்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஓகே. இப்போ நம்ம 525 டிரைவை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதனோட கம்யூனிகேஷன் செட்டப் எப்படி பண்ணுறது, அதாவது நம்ம டிரைவ் எக்ஸிக்யூட்டிவோட கனெக்ட் பண்ணுறதுக்கு கம்யூனிகேஷன் செட்டப் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அதனோட கீபேட் ஸ்டார்ட், அப்புறம் 2 ஒயர் 3 ஒயர் கனெக்ட்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகே. அதில் ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் செட்டப். கம்யூனிகேஷன் செட்டப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஒரு டிரைவ் வருது அப்படின்னா, அது புது டிரைவாக இருக்கலாம், அது பழைய டிரைவாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு அதை வந்து நம்ம ஃபேக்ட்ரி செட் பண்ணிடணும். ஏன்னா முன்னாடி ஏதாவது பேராமீட்டர்ஸ் இருக்கலாம், அது வந்து நம்ம கனெக்ட் பண்ணும்போது நம்ம பேராமீட்டர் வைக்கும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு அதை நம்ம ஃபேக்ட்ரி செட் பண்ணிக்கணும். ஓகே. ஃபேக்ட்ரி செட் பண்ணுறதுக்கு பேராமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட பேசிக் பேராமீட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா P053 அப்படின்றது அதனோட பேசிக் பேராமீட்டர். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இது பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3, 4ன்னு சொல்லி இத்தனை நம்பர்ஸ் நம்ம வச்சுக்கலாம். ஓகே. டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த பேராமீட்டரில் போயிட்டு நீங்கள் 1 அப்படின்னு வச்சிங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய பேராமீட்டர் மட்டும் ரீசெட் ஆகும். இதே நம்ம 2 அப்படின்னு வச்சோம்னா இந்த ஃபேக்ட்ரி ரீசெட் ஆயிரும். அதாவது இனிஷியல் டைமில் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ரீசெட் ஆயிரும். இதே நம்ம 3 அப்படின்னு வச்சோம்னா ஜஸ்ட் இதனோட பவர் மட்டும் ரீசைக்கிள் ஆகும். ஜஸ்ட் ஒன்ஸ் ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகும். ஓகே. அது வந்து 3. 4வது வச்சோம் அப்படின்னா 1, 2, 3 இந்த 3 ஆப்ரேஷனும் நடக்கும். இந்த 3 ரீசெட்டும் வந்து ஒரே டைம் நடக்கணும் அப்படின்னா நம்ம 4 அப்படின்றத செட் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. இப்போ வந்து 0 இருக்குது. இப்போ நம்ம வந்து உள்ள டிரைவில் போயிட்டு எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம பவர்ஃப்ளெக்ஸ் 40ல பண்ணோம்லங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம இந்த பட்டனை யூஸ் பண்ணி நம்ம உள்ளே போகலாம். இப்போ இதில் வந்து நம்ம பி, டின்லாம் நிறைய பேராமீட்டர் குரூப் இருக்கும். இதில் வந்து நம்ம பேசிக் பேராமீட்டர் பின்றது. ஸோ பியில் போயிட்டு 53க்குள்ளே போயிட்டு நம்ம இப்போ வந்து ஃபேக்ட்ரி செட் பண்ண போகிறோம். அதனால் இங்கே நம்ம 2 வைக்கணும். ஸோ 2 வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஃபால்ட் வரும். ஸோ ஃபால்ட் வந்ததுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் வந்து பவர் ரீசைக்கிள் பண்ணிக்கங்க. ஓகே. பவர் ரீசைக்கிள் பண்ணதுக்கப்புறம் ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இப்போ அந்த எம்பிசிவியோ இருக்கக்கூடிய சப்ளையை கட் ஆஃப் பண்ணுறது மூலமாக நீங்கள் ரீசெட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இதில் P053ல போயிட்டு 3 அப்படின்னு செட் பண்ணிங்கன்னா அங்கே வந்து பவர் ரீசைக்கலாம். ஓகே. இப்போ ஃபேக்ட்ரி செட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இந்த கம்யூனிகேஷன் செட்டப் அப்படின்றது பண்ண போகிறோம். இந்த டிரைவ் வந்து நம்ம ஈத்தர்நெட் கம்யூனிகேஷனில் கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால இதனோட ஐபி அட்ரஸ் ப்ளஸ் சப்நெட் மாஸ்க்கு கேட்வே இதெல்லாம் நம்ம செட் பண்ணணும். ஓகே. அது செட் பண்ணுறதுக்கு நம்ம பேராமீட்டர் குரூப்னு பார்த்தீங்கன்னா சி அப்படின்ற குரூப், இதுதான் வந்து நம்ம கம்யூனிகேஷன்ஸ் குரூப். நம்ம ஈத்தர்நெட் அப்படின்றதுனால இங்கே வந்து C128லேருந்து ஆரம்பிச்சு C140 வரைக்கும் வந்து நம்ம கம்யூனிகேஷன் செட்டப்க்கான பேராமீட்டர்ஸ் இருக்கும். அதை நம்ம வைக்கலாம். ஓகே. அது உள்ளே போகும்போது முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த C128ல டிஃபால்ட்டாக 2 அப்படின்னு இருக்கும், பூட் ஐபின்னு இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம பேராமீட்டர்லாம் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 1 அப்படின்னு வைக்கணும். 1 வச்சா தான் நம்ம பேராமீட்டர் என்ன வைக்கிறோமோ அது எடுத்துக்கும். இப்போ நம்ம வந்து அந்த பவர்ஃப்ளெக்ஸ் 40P பார்க்கும்போது அந்த கம்யூனிகேஷன் செட்டப் பண்ணும்போது நம்ம பூட் ஐபி வச்சு பார்த்துலங்க. ஸோ அதில் வந்து கடைசியாக அந்த பூட் ஐபி டிசேபிள் பண்ணணும் பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து நம்ம அந்த பூட் ஐபியை டிசேபிள் பண்ணணும். இங்கே 1ன்னு வச்சோம்னா தான் நம்ம பேராமீட்டர் அப்படின்றது செட் ஆகும். ஸோ இது எப்படி நம்ம ரியலாக வைக்கிறது அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம சி குரூப்பில் போகலாம். சி குரூப்பில் போனோம் அப்படின்னா ஸோ நம்ம அந்த எஸ்கேப் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த குரூப் செலக்ட் ஆகும். இப்போ சி குரூப்பில் போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம 128 போகணும். ஓகே. 128ல் போயிட்டு நம்ம 1 அப்படின்னு வைக்கணும். ஸோ டிஃபால்ட்டாக 2 இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் அது என்ன பேராமீட்டர் இப்போ நாங்கள் மேனுவல் வச்சு பார்க்குறதுனால உங்களுக்கு டேரெக்டாக தெரியுது. தெரியலனாலும் இங்கே அந்த 128 அப்படின்னு வச்சிங்கன்னா அங்கே வந்து ஸ்க்ரோல் ஆகும். ஸோ என்ன பேராமீட்டர் அப்படின்றது ஸ்க்ரோல் ஆகும். அதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது 129ல் போயிட்டு இப்போ நாங்கள் ஐபி வைக்க போகிறோம். அதாவது ஒரு குரூப்லேயும் ஒரு நம்பர் 129ல் 10
அடுத்து 65 அந்த மாதிரி ஒரு டிஜிட்டுக்கும் ஒரு குரூப்பில் நீங்கள் போகணும். இப்போ நம்மளது வந்து 10.65 101 50. ஸோ இதுதான் நம்மளோட ஐபி அப்படின்றது. ஸோ இது ஒரு இதில் போயிட்டு நீங்கள் வச்சுக்கலாம். இது வைக்கும்போது நார்மலாக நம்ம பவர்பஸ் 40 அந்த பட்டன்ஸ்லாம் சரியாக வேலை செய்யாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். ஸோ 5 to 5 அந்த பிரச்சனை கிடையாது. நீங்கள் டைரெக்டாக உள்ளே போய் நீங்கள் பட்டன்ஸ் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் டிரைவ் எக்ஸிக்யூட்டிவ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் போய் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. டைரெக்டாக நீங்கள் அந்த சாஃப்ட்வேரில் போயிட்டு டக்குன்னு நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இனிஷியலில் உங்களுக்கு இதுவும் தெரியணும் அப்படின்றதுனால தான் கீபோர்டில் வச்சு காட்டுறேன். ஸோ ரெண்டாவது நீங்கள் டிரைவ் எக்ஸிக்யூட்டிவ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் இந்த ஐபி அப்படின்றது செட் பண்ணணும். ஏன்னா அப்படி செட் பண்ணால் தான் நம்ம இதோட கனெக்ட் பண்ண முடியும், நம்ம சாஃப்ட்வேரோட கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பொறுமையாக செட் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ உங்கள் ஐபி என்ன, உங்கள் நெட்வொர்க்கில் என்ன ஐபி, இந்த டிரைவுக்கு என்ன ஐபி செட் பண்ணணும் அப்படின்றத பார்த்து நீங்கள் செட் பண்ணிக்கங்க. ஓகே, அதே மாதிரி நீங்கள் ஐபி வந்து டபுள் ஐபி வச்சிடக்கூடாது. ஸோ அதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. டபுள் ஐபி வச்சிங்க அப்படின்னா உங்கள் நெட்வொர்க்கில் வந்து கான்ஃபிளிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஓகே, இதில் ஐபி அட்ரஸ்னால் என்ன, சப்நெட் மாஸ்க்னா என்ன, கேட்வே என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம பிஎல்சி பார்க்கும்போது நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ ஜஸ்ட் அவுட்லைனாக சொல்லணும் அப்படின்னா ஐபி அட்ரஸ் அப்படின்றது இந்த டிரைவோட மெயின் அட்ரஸ். அதாவது இப்போ இந்த டிரைவ் வந்து நம்ம பெரிய நெட்வொர்க்கில் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற கண்டிஷனில் நம்ம அந்த ஐபி அப்படின்றது அதனோட டோர் நம்பரு, இந்த சப்நெட் மாஸ்க் அப்படின்றது வந்து அதனோட ஸ்ட்ரீட் நம்பர் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி நெட்வொர்க்கில் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஐபி அட்ரஸ் சப்நெட் மாஸ்க்னு வச்சுருக்காங்க. இதில் கேட்வேல பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஐபி அட்ரஸ்லேருந்து அப்படியே வைக்கணும். அந்த கடைசி டிஜிட் மட்டும் 1 அப்படின்னு வைக்கணும். ஸோ அதான் வந்து கேட்வே. ஸோ அதை ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ சில இடத்துல வந்து கேட்வே இல்லாமையும் வைப்பாங்க. ஸோ வந்து அது உங்களோட விருப்பம். கேட்வே இல்லைனாலும் வேலை செய்யும். ஸோ மெயினாக வந்து நம்ம ஐபி அட்ரஸ்ஸு சப்நெட் மாஸ்க் ரொம்ப முக்கியம். ஸோ அதை மட்டும் செட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. இதில் நீங்கள் நம்பர் செட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 3 டிஜிட்ஸ்லாம் வருது. 3 டிஜிட் வரும்போது நீங்கள் ஒன்றும் நீங்கள் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி போனீங்க அப்படின்னா டைம் ஆகும். அதனால் நீங்கள் செலக்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அடுத்தடுத்த டிஜிட் வந்து இங்கே மூவ் ஆகும். அதை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 140 வரைக்கும் வச்சாச்சு. வச்சு முடிச்சதுக்கப்புறம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஸோ நம்மளோட சிஸ்டத்தை, அதாவது நம்ம டிரைவ் வந்து பவர் ரீசைக்கிள் பண்ணணும். ஒன்று நீங்கள் டைரெக்டாக எம்சிபி ஆஃப் பண்ணி ரீசைக்கிள் பண்ணணும். அப்படி இல்லைனா அந்த ரீசெட்டில் போய்ட்டு செட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் எம்சிபி ஆஃப் பண்ணிட்டேன், பவர் ரீசைக்கிள் பண்ணணும். ஸோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்கக்கூடிய ஐபி வந்து செட் ஆயிருக்கா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸோ நம்மளோட டிரைவில் ஐபி செட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ டிரைவ் ஆன் ஆச்சு. ஸோ நம்ம போய் ஜஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம் நம்ம வச்சுருக்கிற ஐபி வந்து உள்ளே இருக்கா அப்படின்றது. ஸோ அதே மாதிரி 129ல் போயிட்டு நம்ம ஐபி அட்ரஸோட இனிஷியல் ஸ்டேஜ் இருக்குது 10 இருக்குது. அடுத்து 65 இருக்குது. அடுத்து 101 50 ஓகே இருக்குது. ஓகே, இந்த ஐபி செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஒயரை கனெக்ட் பண்ணுறீங்க, ஈத்தர்நெட் ஒயரை கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணும்போது உங்களோட இண்டிகேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி வரணும். இந்த வந்து லிங்க் அப்படின்றது வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கணும். இந்த மாதிரி பிளிங்க் ஆச்சுன்னா தான் நம்ம கம்யூனிகேஷன் செட்டப் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இது வந்து சரியாக வைக்கல அப்படின்னா இந்த பிளிங்கிங் அப்படின்றது நடக்காது. ஓகே, இப்போ டிரைவை ஃபேக்ட்ரி செட் பண்ணி அதனோட கம்யூனிகேஷன் செட்டப், ஐபி அட்ரஸ் எல்லாம் வந்து கரெக்டாக வச்சுட்டோம். ஸோ அடுத்தது இந்த டிரைவை நம்ம லேப்டாப்பில் கொண்டு போய் கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால அந்த லேப்டாப்போட ஐபி அட்ரஸை நம்ம கரெக்டாக வைக்கணும். ஓகே, ஸோ இந்த லேப்டாப் ஐபி அட்ரஸ் வைக்கும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஸோ நம்ம லேப்டாப்போட ஐபி அட்ரஸ் நம்ம நெட்வொர்க் அட்ரஸோட சீரீஸில் இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு 3 லெட்டர் வந்து சேம் சீரீஸில் இருக்கணும். கடைசி லெட்டர் வந்து நம்ம வந்து ஸ்பேர் ஐபி தான் நம்ம செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். நீங்கள் வந்து ஆல்ரெடி நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய ஐபியை கொண்டு வந்து இங்கே வச்சிங்க, லேப்டாப்புக்கு வச்சிங்க அப்படின்னா அது தேவையில்லாத கான்ஃப்ளிக்ட்டை கிரியேட் பண்ணி பிரச்சனையை கிரியேட் பண்ணும். அதனால் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ லாஸ்ட் டிஜிட் வைக்கும்போது உங்கள் நெட்வொர்க்கில் எந்த ஐபி ஸ்பேராக இருக்கோ அதை செட் பண்ணணும். அப்படி இல்லைனா 254 அப்படின்றது வந்து லாஸ்ட் ஐபியாக இருக்கும். அந்த ஐபி யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் லேப்டாப் ஐபி வைங்க. ஓகே, இப்போ அந்த ஐபி அட்ரஸ் வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஸோ ஒன்று இந்த ரைட் கார்னரில் போய்ட்டு நெட்வொர்க் செட்டிங்குள்ளே போகலாம். அப்படி இல்லைனா கண்ட்ரோல் பேனுக்குள்ளே போயிட்டு ஈத்தர்நெட் ஆப்ஷன்ஸ்குள்ளே போனோம் அப்படின்னாலும் நமக்கு அந்த நெட்வொர்க் செட்டிங் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம ஈத்தர்நெட்டுக்குள்ளே போயாச்சு. போனதுக்கப்புறம் சேஞ்ச் அடாப்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அதனோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது வரும். ஸோ இங்கே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேபிளை கனெக்ட் பண்ணும்போது இந்த ஈத்தர்நெட் ஆப்ஷன் அப்படின்றது வந்து எனேபிளாக இருக்கணும். இப்போ நீங்கள் கேபிள் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து டிஸ்கனெக்ட் ஆகணும். அந்த கண்டிஷனில் இருந்தால் தான் நம்ம கனெக்ஷன் அப்படின்றது ப்ராப்பராக இருக்குன்னு அர்த்தம். சில நேரங்களில் கேபிள் பிரச்சனையாக இருக்கலாம், சில போர்ட்டு பிரச்சனை இருக்கலாம். அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் அதனோட ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போயிட்டு அந்த இன்டர்னல் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 4க்குள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ அந்த ஐபி அட்ரஸ் செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். நார்மலாக இங்கே ஆட்டோமேட்டிக்கில் இருக்கும். ஆட்டோமேட்டிக்கில் இருந்தால் அதை எடுத்து விட்டுட்டு ஸோ உங்கள் ஐபியோட சீரீஸாக அங்கே போட்டுருக்கு 10.65 101. இங்கே வந்து நான் 50 அதுக்கு பதிலாக 253ன்னு போட்டிருக்கேன். நல்லா நோட் பண்ணிக்கங்க.
ஸோ அது உங்களோட சப்நெட் மாஸ்க்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ உங்களோட கேபிளை கனெக்ட் பண்ணணும். உங்கள் டிரைவையும் லேப்டாப்பையும் கனெக்ட் பண்ணணும். ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஐபி வந்து கரெக்டாக செட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு பிங் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி பிங் பண்ணுறதுக்கான ஃபார்மெட்டு தான் 10.60 இந்த இடத்துல வந்து 101 இங்கே கரெக்டான ஐபி வச்சுக்கோங்க. உங்கள் டிரைவோட ஐபி எதுவோ ஸோ அதை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன ஐஃபோன் போட்டு டீ போட்டு அதுக்கப்புறம் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அது வந்து நமக்கு பிங் ஆகும். ஓகே, இது வந்து நீங்கள் கமாண்டுக்குள்ளே போகணும். கமாண்டுக்குள்ளே போயிட்டு இந்த பிங் ஆப்ஷன் அப்படின்றது வரும். ஸோ அது வந்துச்சுன்னா இங்கே ரிப்ளை வரும். ஸோ இப்போ எவ்வளோ செகண்ட்ஸில் வந்து தான் 1 மில்லி செகண்ட்ஸில் வந்து நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நம்ம ஐபி வந்து கரெக்டாக செட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம டிரைவை தான் நம்ம செக் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால டிரைவோட ஐபி போட்டோம். இதே மாதிரி நெட்வொர்க்கில் வேறு ஏதாவது நீங்கள் டிவைஸ் செட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த டிவைஸோட ஐபி நமக்கு போடுறது மூலமாக நம்மளோட கனெக்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கான்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது நம்ம டிரைவ் எக்ஸிக்யூட்டிவ் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி நம்ம டிரைவ் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். டேரெக்டாக டிரைவ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து நம்ம லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். ஸோ அதை பார்த்துட்டு அது உள்ளே போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ் அப்படின்னு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் போயிட்டு அந்த டிரைவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டிரைவில் போயிட்டு கனெக்ட் டு டிரைவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம டிரைவ் வந்து லேப்டாப்பில் கனெக்ட் ஆயிருந்தது அப்படின்னா டேரெக்டாக வந்து அது கனெக்ட் ஆகிரும். இல்லை நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நெட்வொர்க்கில் போயிட்டு தேடணும். இப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய எல்லா ஐபியுமே காட்டும். அதில் நம்ம டிரைவோட ஐபி எது அப்படின்றத பார்த்து நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டிவைஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கும் அந்த அவ்வளோ டிவைஸும் காட்டுது. இப்போ நான் கனெக்ட் பண்ணிக்கிறது நம்ம லேப்டாப்பையும் டிரைவ் மட்டும் கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அது மட்டும் தான் இங்கே எனேபிளாக காட்டும். சப்போஸ் நீங்கள் நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற கண்டிஷனில் எதெல்லாம் இருக்கோ எல்லாமே காட்டும். அதனால் இந்த இடத்துலையும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்களோட ஐபியாக இருக்கக்கூடிய டிரைவை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். இங்கே 50 மட்டும்தான் எனேபிள் இருக்குது. ஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, சப்போஸ் உங்களுக்கு வந்து இங்கே வரல, இந்த எந்த ஒரு டிவைஸும் வரல அப்படின்ற கண்டிஷனில் இந்த ஆட்டோ ப்ரௌஸ் வந்து எனேபிள் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கங்க. இது செக் பண்ணிங்கன்னா தான் அது வந்து ஸ்கேன் ஆகும். இல்லைனா வந்து நீங்கள் மேனுவலாக ஸ்கேன் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, அதனால் அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது இந்த மாதிரி எரர் வருது. ஸோ இது வந்து உங்கள் சாஃப்ட்வேர் மேபி பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா என்னோட இதுவும் பிரச்சனையாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் எப்போ ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி எரர் வரும். ஸோ திரும்பவும் அதே மாதிரி நம்ம உள்ளே போய் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த ஆப்ஷன் அப்படின்றது கனெக்ட் ஆகிரும். நம்ம அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆகிரும். ஸோ திரும்பவும் நம்ம டிரைவ் ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு கனெக்ட் டு டிரைவ் கொடுக்கலாம். ஸோ கொடுத்துட்டு நம்ம டிரைவ் ஐபியோட நம்ம இதை நெட்வொர்க்கில் சூஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் வந்து இன்ட்டு மார்க் வரும். ஸோ நம்ம டிரைவ் கனெக்ட் பண்ணியிருக்கிற டிரைவ் மட்டும்தான் வந்து நமக்கு எனேபிளாக இருக்கும். ஸோ இங்கே 50 அப்படின்றது எனேபிளாக இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கனெக்ட் ஆகிரும். ஓகே, இப்போ நம்ம டிரைவில் இருக்கக்கூடிய அவ்வளோ பேராமீட்டர்ஸ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே 5 to 5 கனெக்ட் ஆகிடுச்சு. இங்கே பேராமீட்டர் லிஸ்ட்டு, அது பேராமீட்டர் லிஸ்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் தனித்தனி குரூப்பாக எடுத்துக்கலாம். பேசிக் டிஸ்பிளேவா, இல்லை பேசிக் ப்ரோக்ராமா, இல்லை டெர்மினல்ஸ், அதாவது சி குரூப்பு டி குரூப் எல்லாம் தனித்தனியாக இருக்கலாங்க. ஸோ ஒரு குரூப்பையும் நீங்கள் உள்ளே போய் தனியாக பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் போய் எதாவது பேராமீட்டர் மாற்றணும் அப்படின்னா டைரெக்டாக அங்கே போய் மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து அதனோட டிஸ்கிரிப்ஷனு ப்ளஸ் இங்கே வந்து அதனோட வேல்யூ. ஸோ நம்ம 1 சூஸ் பண்ணணுமா 2 சூஸ் பண்ணணுமா வச்சுருங்க. ஸோ அந்த மாதிரி வேல்யூஸ் இதை நம்ம டைரெக்டாக போய் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம டிரைவ் வந்து ஃபேக்ட்ரி செட் பண்ணி அதனோட டிரைவோட கம்யூனிகேஷன் செட்டப் வச்சு லேப்டாப்போட கம்யூனிகேஷன் செட்டப் வச்சு ஸோ அதனால் டிரைவ் எக்ஸிக்யூட்டிவும் நான் உள்ளே கொண்டு வந்துட்டேன். ஓகே, அடுத்தது இப்போ நம்ம டிரைவோட கம்யூனிகேஷன் செட்டப்பில் ஏதாவது தப்பு பண்ணோம் அப்படின்னா அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நாங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி C128 போயிட்டு நாங்கள் 1 வைக்கிறேன். ஸோ 1 இல்லை 2 வைக்கணும். ஸோ 2 வச்சோம் அப்படின்னா அதான் டிஃபால்ட்டு. ஸோ நம்ம 1 இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட பேராமீட்டர்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அதே மாதிரி நான் கொண்டு போய் 2 வைக்கிறேன். 2 வச்சுட்டு நம்ம இந்த இண்டிகேஷன்ஸ் எப்படி இருக்குது, அந்த பிங் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்குங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எந்த ஒரு இண்டிகேஷன்ஸ் அப்படின்றது வராது. இதே நீங்கள் பிங் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் இங்கே ரிப்ளை அப்படின்றது வராது. ஸோ சேம் ஃபார்மெட்டு நான் கொடுத்தேன் அப்படின்னா டைம் அவுட்டு இல்லை ஏதாவது ஒரு எரர் வரும். நம்ம அந்த ரிப்ளை வராது, அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது ரிப்ளை வராது. இங்கே டைம் அவுட்டுன்னு வருது இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம கம்யூனிகேஷன் செட்டப் வந்து சரியாக இல்லைன்னு அர்த்தம். ஸோ இது வரல அப்படின்னா நீங்கள் அடுத்த ப்ராசஸ் அப்படின்றது கரெக்டாக பண்ண முடியாது. ஸோ இதை நீங்கள் என்ஷூர் பண்ணிங்க. கேபிள் பிரச்சனையா இல்லை வந்து பேராமீட்டர் செட்டப் பிரச்சனையா அப்படின்றத பார்த்து பிங் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த ப்ராசஸ்க்கே போகணும். அப்போ தான் வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகும். ஓகே, இப்போ கம்யூனிகேஷன் செட்டப் அப்படின்றத பார்த்துட்டோம். நான் அடுத்து இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் நம்ம இதே வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா அந்த லென்த் ரொம்ப பெருசாக போயிடும். அப்படின்றதுனால நம்ம அடுத்த வீடியோவில் கீபேட் ஸ்டார்ட்டு 2 ஒயர் கனெக்ஷன்ஸை பார்க்கலாம். அதுக்கப்புறம் 3 ஒயர் கனெக்ஷன்ஸ் செப்பரேட் வீடியோவை பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.